ஹலோ காய்ஸ், நான் தான் உங்கள் டாட் டேக்கு. இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, மைன்கிராஃப்ட் ஸ்கை பிளாக் ரொம்ப நாள் ஆச்சு. ஐயோ எப்படியோ நிற்கிறேன். இல்லை, செத்துட்டேன். வந்தோடனே செத்துட்டேன். சூப்பர். என்ன காய்ஸ் சாவலை? என்னாச்சு? ஐயோ பக் ஆயிடுச்சு. சரி வாங்க கைஸ், இப்போ வீடியோ உள்ள போகலாம். செத்துட்டேன். பார்த்தீங்கன்னா இதான் நம்ம ஸ்கை பிளாக் சீரீஸ். இதுதான் ஃபஸ்ட் எபிசோட். வாங்க, ஸ்கின் எப்படி இருக்குது? நல்லா இருக்கா? லாவாவும் தண்ணியை கலந்த மாதிரி இருக்கா? ஸ்கை பிளாக்ஸ் விளாட்றவங்களுக்கு தெரியும் இந்த ரெண்டு பொருளோட இம்பார்ட்டன்ஸ். அதுக்காக தான் இந்த ஸ்கின் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். சரி வாங்க இப்போ போகலாம். இன்ட்ரோ பார்த்தீங்களா? இன்ட்ரோ நல்லா இருந்துச்சா? அது நானே என் கையால் செஞ்சது. எனக்கு அதை செய்ய எவ்வளோ நேரம் ஆச்சு தெரியுமா? இப்போ இது ஸ்கை பிளாக்ஸில் நமக்கு வுட்டு சாப்லிங் எவ்வளோ முக்கியம் தெரியுமா கைஸ்? அதே மாதிரி நமக்கு இந்த டர்ட்டு அதை விட முக்கியம் கைஸ். ஏன்னா டர்ட்டு போச்சுன்னா கிடைக்காது. ஸோ டர்ட்டை பத்திரமா வச்சுக்கணும். நமக்கு டைமண்ட்ஸுக்கு சமம். இந்த மரத்தை மைண்ட் பண்ணி பிக்காக்ஸ் செய்யணும் கைஸ். நல்ல வேலை வச்சுட்டேன். ஐயோ, இதை வச்சு கிராஃப்டிங் டேபிள் தான் செய்ய முடியுமோ? எனக்கு இன்னும் ஒரு பிளாக் வேணும். சரி வாங்க எடுப்போம். ஃபுல்லாக உடச்சிடக்கூடாது கைஸ், சாப்லிங் போயிடும். நமக்கு சாப்லிங் முக்கியம். இந்த மரத்தோட சாப்லிங் போச்சுன்னா அவள் தான் நம்ம ஸ்கை பிளாக் சீரீஸே முடிஞ்சிச்சு. ஓகேவா? இப்போது உட்டன் பிக்காக்ஸ் செஞ்சாச்சு. சொல்ல மறந்துட்டேன் கைஸ், ஸ்பியர் ஆட் பண்ணிட்டாங்க. புரியுதா? அப்போ நான் எந்த வெர்ஷனில் இருக்கேன்னு தெரியுதா? இதுதான் மைன்கிராஃப்ட் 1.21.130.20. ஆமாம் கைஸ், அப்டேட் பண்ணிட்டோம் சர்வரை. கவலைப்படாதீங்க, நம்ம கண்டிப்பாக ஒரு சர்வைவல் சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். சரி, இப்போதைக்கு நம்ம இதை செய்யணும். ஆனால் எனக்கு இது எப்படி செய்யணும்னு தெரியாது. இப்போ மட்டும் இந்த லாவா நமக்கு மாறிடுச்சுன்னா அவள் தான் சோழி முடிஞ்சிச்சு. இந்த லாவா போச்சுன்னா நமக்கு அவள் தான் ஸ்கை பிளாக்ஸ்லாம் ஏற்கட்டு போக வேண்டியது தான். வருமா? என்ன கைஸ் வரல? ஐயோ தெரியலையே. நான் என்ன இப்போ யூடியூப் டுட்டோரியல் பார்த்துட்டு வரேன் கைஸ். இப்போ நான் பார்த்துட்டு உங்களை வந்து பார்க்குறேன். ஓகே கைஸ், பார்த்துட்டு வந்துட்டேன். அந்த ஐஸ் பிளாக்கை உடைக்கணுமா? உடச்சோடனே தண்ணி ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சிருச்சு. தண்ணி ரொம்ப தூரம் ஃப்ளோ ஆகுது. ஸோ இந்த பிளாக்கை உடச்சி இங்கே இதை வைப்போம். நமக்கு இந்த லாவா போச்சுன்னா தான் கைஸ் நம்ம சர்வர் ஸ்கை பிளாக்ஸ் அப்படியே இந்த இடத்தோட மறந்துட்டு அப்படியே போயிட வேண்டியது தான். கரெக்டாக இருக்குது. ஓகே கைஸ், கொஞ்ச நான் ஸ்டோன் மைன் பண்ண போகிறேன். ஏன்னா காபிள் ஸ்டோன் தான் நமக்கு முக்கியமே. இதில் முக்கியமானதே காபிள் ஸ்டோன் தான். சரி, நான் வந்து மைண்ட் பண்ணிட்டு உங்களை பார்க்குறேன் கைஸ். ஓகே கைஸ், நான் கொஞ்சம் மைண்ட் பண்ணி ஒரு பிளாட்ஃபார்மை ரெடி பண்ணியிருக்கேன். இப்போது இதை நான் உடச்சேன்னா கரெக்டாக சாப்லிங் கிடைக்கணும். சாப்லிங் வேஸ்ட் ஆகக்கூடாது. ஓகே, இன்னும் கொஞ்சம் ஸ்டோன் மைண்ட் பண்ணி அப்படியே கொஞ்சம் சேஃப்டியாக போட்டுக்கலாம். ஆனால் நமக்கு சாப்லிங் முக்கியம் கைஸ். சாப்லிங் போச்சுன்னா அவ்வளோதான். அட்லீஸ்ட் நமக்கு ஒரு சாப்லிங்காவது வேணும். உட்காந்து ஃபுல்லாக மைண்ட் பண்ணோம். அப்படியே அப்பா என்ன கைஸ்
கைஸ், பாதி மரம் போச்சு. இன்னும் ஒரு சாப்ளிங் கூட வந்துடுச்சு. சாப்ளிங், ஒரு சாப்ளிங் வந்துடுச்சு. நோ ஒரு சாப்ளிங் இல்லை கைஸ், தோ தான் இருக்குது. எடுத்துடலாம், இதை எடுத்துடலாம். 2 சாப்ளிங் இருக்குது, பத்திரமா. 3 சாப்ளிங் இருக்குது. ஓகே, அருமை. பத்திரமா எடுக்கணும், நமக்கு சாப்ளிங் முக்கியம். அவள் தானா? 4 சாப்ளிங் தானா? சரி, ஓகே கைஸ். இப்போ எனக்கு இப்போ ஒரு டவுட்டு. நான் இதை இங்கே வச்சுட்டேன். இப்போ நான் இதை எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணுவேன்? எப்படி இந்த பிளாக்லேயே பண்ணேன்? எப்படி இந்த டர்ட்ஸ் எடுப்பேன்? ஆஹா, யோசிக்காமல் வச்சிட்டேனே. என்ன பண்ணுவோம்? ஒரு காபிள் ஸ்டோனை மைண்ட் பண்ணி. கைஸ், டிஸ்பிளே லாக் ஆகிடுச்சு. அருமை. நோ என் டர்ட்டு கைஸ், என் டர்ட் வேஸ்ட்டாக போகுது. நோ, நிறுத்து. வேணாம், நிறுத்து. நின்றுச்சு. இல்லை, நோ, என் டர்ட்டு வேஸ்ட்டாக போச்சு கைஸ், நோ. சரி விடுங்க, அதான் இவ்வளோ டர்ட் இருக்குல்ல, சுற்றி ஐலாண்ட் இருக்குது. ஓகே, இவ்வளோ ஓகே, எல்லாம் ஓகே. நான் எப்படி நெதருக்கு போகிறது? அதுக்கு எதனா வழி இருக்கா? சரி, ஓகே கைஸ், நான் கொஞ்ச நேரம் இங்கே மைண்ட் பண்ணிவிட்டு இந்த டர்ட்டெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு கீழே ஒரு பிளாட்ஃபார்ம் செய்ய போகிறேன். இப்போதைக்கு அதுதான் பிளான். இதெல்லாம் நான் முடிச்சுட்டு வந்து பார்க்குறேன். ஃபஸ்ட்டு இதெல்லாம் உள்ளே வச்சிடலாம். ஏன்னா ஐயோ, நல்ல வேலை தூக்கி போட்டேன்னு நினச்சேன். முக்கியமான திங்ஸ்லாம் பத்திரமா எடுத்து உள்ளே வச்சிடலாம். ஏன்னா இதெல்லாம் அவ்வளோதான், கதை முடிஞ்சிச்சு. சரி கைஸ், நான் உங்களை கொஞ்ச நேரம் கழித்து வந்து பார்க்குறேன். ஒரு வழியாக ரொம்ப நேரம் கழித்து ஒரு சின்ன பிளாட்ஃபார்ம் கட்டியிருக்கேன் கைஸ். என்ன ப்ரோ பெட்ராக்குன்னு கேட்டிங்கன்னா, உடச்சேன் 3வது லேயரில். இது ஒன்று மட்டும் இருந்துச்சு, எப்படின்னு தெரில. நைட் ஆகிடுச்சு, தூங்கவும் முடியாது, பெட்டு கிடையாது. இப்போதைக்கு சாப்ளிங் நடுவோம். ஏன்னா நம்மகிட்ட இப்போ 7 ஸ்டிக்கு தான் இருக்குது. ஸ்டிக்கு காலி ஆகிடுச்சுன்னா அவ்வளோதான். மோஸ்ட்லி அடுத்தடுத்த ஐலாண்ட் போகணும். எனக்கு தெரிஞ்சு டெசர்ட் ஐலாண்டில் தான் நம்ம நெதருக்கு போகிற அப்சீடியான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் அது எப்படி லைட் பண்ணுறதுன்னு தெரில. லாவா வச்சு தான் பண்ணணுன்னு நினைக்கிறேன். இது எப்படியோ மேலேருந்து ஒன்றா கீழே கட்டி எடுத்துகிட்டு வந்துட்டேன். கீழே ஊந்துடக்கூடாது. எதுவும் இல்லை, ஒரே ஒரு பிக்காக்ஸ் தான். ஆனால் போச்சுன்னா ஸ்டிக்கு போச்சு. இப்போ நான் உக்காந்து என்ன தெரியுமா வேலை? இப்படியே உக்காந்து இதை மைண்ட் பண்ணணும், அதுதான் என் வேலை. உங்களை இந்த சின்ன மைனிங் செஷன் உங்களுக்கு என்ன சின்னதாக இருக்கும், எனக்கு சின்னதாக இருக்காது. உங்களை கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து பார்க்குறேன் கைஸ். ஐயோ, இது வேறு மாட்டிக்கிறேன். அது அதெல்லாம் பண்ணணும். எப்படின்னா என்ன பண்ணுறதுன்னு தெரில. இங்கே ஒரு பாட்டம் ஸ்லாப் வைக்கணும். சரி, நான் பார்க்குறேன். கொஞ்ச நேரம் கழிச்சு கைஸ், ஒரு சின்ன பிரச்சனை ஆகிடுச்சு. ஒரு 3 ஸ்டாக் காபிள் ஸ்டோன் வச்சுருந்தேன். எனக்கு மைண்ட் பண்ண அவ்வளோ எஃபிஷியண்ட்டாக இல்லைன்னு சொல்லிட்டு கீழே ஒரு பிளாக் ப்ளேஸ் பண்ணலான்னு நினச்சேன். தண்ணி ஸ்லிப் ஆகி கீழே வந்து பிக்காக்ஸும் போயிடுச்சு, 3 ஸ்டோன் காபிள் ஸ்டோனும் போச்சு. இப்போ அது பிரச்சனை இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளே பார்த்தீங்கன்னா சுத்தமாக காபிள் ஸ்டோன் இல்லை. சரி, வுட்டில் செய்யலான்னு பார்த்தா 2 வுட்டு தான் இருக்குது. இப்போ அதாங்க பிரச்சனை. இது வளர்கிற வரைக்கும் உட்காந்து ஏஎஃப்கே தான் பண்ணணும். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன்னு நிறைய பேர் கண்டுபிடிச்சிருக்கீங்க. கடுப்பான வேலை கைஸ், ஏஎஃப்கே பண்ண போகிறேன். இந்த மரம் வளர்ந்த பிறகு உங்களை வந்து பார்க்குறேன். ஓகே கைஸ், ஒரு வழியாக 30 நிமிஷமாக உட்காந்துட்ருக்கிறேன். எப்படியோ இது மாறிடுச்சு. இப்போது வுட்டை மைண்ட் பண்ணிடலாம். இப்போ இதை நான் ஃபுல்லாக மைண்டும் பண்ண முடியாது. ஏன்னா சுற்றி எந்த சேஃப்டியும் இல்லை, கண்டிப்பாக கீழே விழுந்துடும். ஓகே, நான் உட்காந்து காபிள் ஸ்டோன் தான் மைண்ட் பண்ண போகிறேன். இதை வேறு காமிக்கணுமா என்ன? கடுப்பான வேலை, நானே பண்ணிடுறேன். எவ்வளோ மைண்ட் பண்ண முடியுதோ பண்ணிவிட்டு நான் உங்களை வந்து பார்க்குறேன் கைஸ். ஓகே, போயிட்டு வரேன். ஓகே கைஸ், ஒரு பல மணி நேரம் கழித்து 2.5 ஸ்டாக் காபிள் ஸ்டோன் இருக்குது. இந்த இடத்த கொஞ்சம் பெருசாக்கிட்டேன்.
காபிள் ஸ்டோன்ஸை பிளாக்காக விட ஸ்லாப்பை யூஸ் பண்ணால் நல்லா எஃபிஷியண்ட்டாக இருக்கும். கம்மி பிளாக்ஸில் நிறைய இடம் கட்டலாம். ஸோ எல்லாத்தையும் நம்ம ஸ்லாப்ஸாக மாற்றி வச்சுக்கலாம். பிக்காக்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன், ஆனால் எதுக்கும் ஒரு 3 ஸ்டோன் எடுத்து வச்சுப்போம். இதை பத்திரமா வச்சுப்போங்க. கீழே ஊந்துடக்கூடாது, பத்திரமா இருக்கணும். இன்னும் ரெசிபி அன்லாக்கா. அதுக்கப்புறம் நம்ம ஸ்கை பிளாக்கோட நம்ம சாப்பிட போகிற முதல் ஆப்பிள் எங்கேருந்து பிறகு கச்சிச்சிங்களா, இதோ நம்ம ஃபார்மிங் தான் சாப்பிட போகிறேன். என்ன கண்ணு வழியாக சாப்பிட்றான். சாப்பிட்டேன். ஆஹா, இப்போ தான் வயிறு ஃபுல்லாக இருக்குது. ஓகே, பிக்காக்ஸ் இருக்குது, இருந்தாலும் நம்ம இதெல்லாம் பத்திரமா இங்கேயே எடுத்து வச்சுட்டு போகலாம். இப்போ வந்து நம்ம டெசர்ட்டுக்கு போக போகிறோம். ஏன்னா டெசர்ட்டில் தான் நம்ம நகருக்கு போகிற போர்ட்டல் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், நான் அந்த இடத்துக்கு பிளாட்ஃபார்ம் பண்ணி போயிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே கைஸ், பார்த்தீங்கன்னா பிரிட்ஜ் பண்ணி வந்துட்டேன். கேக்டஸ் இருக்குது, அடி வாங்கிடக்கூடாது. இங்கே லைட்டிங் பண்ணிடலாம், இங்கே ஒன் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா அப்சீடியனும் போன் மீலும் இருக்குது. ஓகே, சீடு இருக்குது கைஸ். சீட் மீன்ஸ் நம்ம ஃபார்மிங் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பத்திரமா நம்ம லேண்டுக்கு போய் சேரணும். வந்துட்டேன். ஓகே கைஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். என்ன ப்ரோ இவ்வளோ சின்ன வீடியோ கேட்டா? ஆமாம், எனக்கு கடுப்பு அடிச்சிச்சு. ஆல்ரெடி இப்போ நான் நைட்டு 10:30 மணிக்கு உட்காந்து ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். வீடியோ ஸ்டார்ட் பண்ணது 9:30க்கு, மணி இப்போ 11 ஆக போகுது. எங்கள் வீட்டில் என்னை அடிக்க போகிறாங்க. அதனால் ஓகே பாய், நான் ஓடிடுறேன். உங்களை அடுத்த வீடியோவில் வந்து பார்க்குறேன். அடுத்த வீடியோவில் என்ன பண்ணிடுவேன் இப்போயே சொல்லிடுறேன். இந்த இடத்தெல்லாம் கண்டிப்பாக பெருசாக்கிடுவேன். காபிள் ஸ்டோன் எக்கச்சக்கமாக மைண்ட் பண்ணி வச்சுருப்பேன். நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவு இருக்கும். கஷ்டப்பட்டு மைண்ட் பண்ணுவேன் கைஸ். 1 மணி நேரம். சாட்டர்டே லீவாக இருந்தால் நம்ம வேறு ஒரு மாப் ஃபார்ம் கட்ட போகிறோம். இந்த இடத்த ரொம்ப பெருசாக்க போகிறோம். சரி, ஓகே, நம்ம வாங்க இப்போது வீடியோ அவுட்ரூவை போட்டுடலாம். போயிட்டு வரேன் கைஸ். பாய். அடுத்த வீடியோவில் வந்து பார்க்குறேன். பாய் 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 பாய்.